கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம யாரோ பெத்த குழந்தைய கொண்டு வந்து ஏன் குழந்தைன்னு குடுக்கறியே? உன்னை எல்லாம் நம்ப எப்படி வீட்டுல இருக்க வைக்கிறது? நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தூங்கும் போது என் கழுத்தறுத்து கொல்ல கூட நீ தயங்க மாட்ட. என் எதிரில நிக்காத, போடி வெளியே. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேங்க. என்ன நம்புங்க. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. அம்மா சொன்ன மாதிரி உன்னை மன்னிச்சா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. என் முகத்திலே முழிக்காத, போடி வெளியே. இல்லங்க வேண்டாம், போடி வெளியே. இல்ல இல்ல நான் போக மாட்டேங்க. அத்தை நீங்க சொல்லுங்க அத்தை. அத்தை போன்னு சொல்றல்ல. இல்லங்க நான் சூரிய மாமா மாதிரி சொல்ல மாதிரி. தினேஷ், சாரி ப்ரோ. ஒரு வைஃபா இவ எனக்கு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா. இவளை எல்லாம் மன்னிக்க முடியாது. இதுல நீங்க மட்டும் இல்ல, வேற யாரும் தலையிடாதீங்க. ஆனா தினேஷ், போடி வெளிய. உன்னை போன்னு சொன்ன. வா. வேண்டாம் மாப்ள. இனி உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. மரியாதையா வெளியே வா. தினேஷ், மரியாதையா வா. என்ன ஸ்ரீஜாவை வெளியே புடிச்சு தள்ளிட்டாமா. ஏங்க ஏங்க
குழந்தைய விலை பேசல. எங்க வீட்டுக்கு தேடி வந்து என் வயித்துல இருந்த கருவை விலை பேசினது உங்க மருமக தான். சிஸ்டர் இன்னும் கோவமா தான் இருக்காங்க. எனக்கு வேற வழி இல்லை. இன்னும் 4 அடி அடிச்சாலும் வாங்கிக்குவோம். சிஸ்டர், என்ன அப்படி கூப்பிடாத. ஐயோ சிஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர். நான் பண்ணதெல்லாம் தப்புதான். அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சிஸ்டர். ஸ்ரீஜா மாதிரி உன்னையும் வீட்டை விட்டு தான் அனுப்பணும். என்ன பண்றது? உன்னை அப்படி அனுப்ப முடியாதே. முக்கியமான விஷயத்த ரகசியமா வச்சுக்கோன்னு சொன்னா உன் ஓட்ட வாய வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் ஒளறி கொட்டிட்டு இருப்ப. ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த எப்படி நீ என்கிட்ட சொல்லாம இருந்த? மாரி, குழந்தைய பத்தின உண்மை அம்மாக்கு தெரிய வந்தா இப்படி எல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்ததானா மாரி? எதிர்பார்த்ததுதான் ஹஸ்பண்ட் சார். ஆனா உங்க தம்பி இப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தினேஷோட கோபம் நியாயமானதானே? நியாயமானதுதான் ஹஸ்பண்ட் சார். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரு ஸ்ரீஜாக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப அதிகம். குழந்தைங்கிறது சென்டிமெண்டான விஷயம். அதுல ஸ்ரீஜா இப்படி ஏமாத்திருக்க கூடாது. அதுக்குதான் நான் ஸ்ரீஜா கிட்ட எவ்வளவோ தடவை எடுத்து சொன்னேன். அவ என் பேச்ச கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. இந்த விஷயம் கிராமத்துல இருக்கிற தாத்தாவுக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்கவே முடியாது ஹஸ்பண்ட் சார். எல்லா விஷயத்திலயும் தப்பாவே முடிவெடுக்கிற ஸ்ரீஜா இப்பவும் தப்பான முடிவுக்கு போயிட்டா தாத்தாவுக்கும் அம்மாவுக்கும் நான் என்ன பதில் சொல்றது ஹஸ்பண்ட் சார்? உன் கூட பிறந்தவளா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது ஹஸ்பண்ட் சார்? உன் வேதனை எனக்கு புரியுது மாரி. ஆனா இது எல்லாமே உன் பேச்ச கேட்காதனால வந்தது. ஸ்ரீஜாவை தேடிக்கிட்டது. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? யாரு நினைச்சாலும் ஸ்ரீஜா விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாது ஹஸ்பண்ட் சார். ஆனா நீங்க நினைச்சா ஸ்ரீஜாவுக்கு மன்னிப்பு கிடைக்கும் ஹஸ்பண்ட் சார். நான் என்ன செய்யறது? என்ன சொல்ற மாரி? தாரா அத்தையும் உங்க தம்பியும் உங்க பேச்ச தட்ட மாட்டாங்க. என்ன மாரி? நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அம்மாவும் தினேஷும் நான் தடுக்க போனப்ப என்ன தலையிட வேண்டான்னு சொன்னதை நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் நான் சொன்னா எப்படி கேட்பாங்க? அப்போ அவங்களுக்கு இருந்த கோவத்துல சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ஹஸ்பண்ட் சார். இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கும். நீங்க போய் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி பேசி பாருங்க. ஸ்ரீஜா தெரியாம செஞ்ச தப்ப மன்னிச்சிட சொல்லுங்க. நீங்க சொன்னா அவங்க கண்டிப்பா ஸ்ரீஜாவை மன்னிப்பாங்க ஹஸ்பண்ட் சார். ஸ்ரீஜா சின்ன பொண்ணு ஹஸ்பண்ட் சார். நல்லது கெட்டது புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டா. அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து ஸ்ரீஜாவோட வாழ்க்கைய சரி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எனக்காக நீங்க அத்தை கிட்டயும் தினேஷ் கிட்டயும் பேசி ஸ்ரீஜாவை மன்னிக்க சொல்லுங்க. உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க ஸ்ரீஜா கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மாரி. உனக்காக அம்மா கிட்டயும் தினேஷ் கிட்டயும் பேசி பாக்குறேன். சரியா?
நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இந்த ஃபைலை பாருங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. ம். நீ கர்ப்பமா இருக்கன்னு அம்மாவையும் மத்தவங்களையும் ஏமாத்துனது கூட பரவாயில்ல. தாலி கட்டின புருஷன் என்னையே ஏமாத்திருக்கியே. நீ எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகியா இருப்ப. வயித்துல துணிய கட்டிக்கிட்டு கர்ப்பம்னு போய் சொல்லி எப்படி எல்லாம் என்ன ஏமாத்தி இருக்கடி நீ. இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியில போ. வா. அழு, நல்லா அழு. என்ன பாக்குற? நான் தான் உன்னோட மனசாட்சி. சிரிச்சுக்கிட்டே செஞ்ச பாவத்தெல்லாம் இப்படி அழுதுதானே தீக்கணும். மாறி படிச்சு படிச்சு கிளிப்பெல்லைக்கு சொல்ற மாதிரி சொன்னால, அப்போ நீ எவ்வளவு திமிரா பேசுன. அந்த திமிரு, ஆணவம், அகம்பாவம்லாம் இப்ப எங்க போச்சு? அது மட்டுமா, தினேஷை ஏமாத்தி நடக்காதத நடந்துருச்சுன்னு பொய் சத்தியம் பண்ணி அவரை ஏமாத்தி தானே உன் கழுத்துல தாலி கட்ட வச்ச. ஆமா, நீ தினேஷை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்கு? அவர் ஆசைப்பட்டா? இல்லவே இல்ல. மாறி மருமகளா போன வீட்டுக்கு நீயும் மருமகளா வரணும்னு போட்டிய மனசுல வச்சுட்டு தானே இப்படிலாம் பண்ண. நீ உனக்கான வாழ்க்கைய வாழாம மாறிக்கு போட்டியா வாழணும்னு நினைச்சு என்னென்னலாம் பண்ண. அதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. நீ குழந்தை வேணும்னு நினைச்சது கூட எதுக்கு? மாரிக்கு குழந்தை பிறக்க போது சொத்து மாறி குழந்தைக்கு போயிடும்னு பொறாமப்பட்டு தானே நீ கர்ப்பம்னு வேஷம்லாம் போட்டு என்னென்னலாம் பண்ண. இப்ப என்ன ஆச்சு? அது மட்டுமா, தாரா கூட சேர்ந்து மாரிக்கு எதிரா என்னென்னலாம் பண்ண. மாரிய கொல்றதுக்கு கூட அவங்க கூட கை கோத்த நின்ன. ஆனா இப்ப அந்த தாராவே உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா. பாத்தியா? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்க எப்பவுமே கெட்டு போக மாட்டாங்க. ஆனா கெட்டவங்க நல்லா வாழ்ந்துட முடியாது. அதுக்கு நீயும் மாரியும் மட்டும்தான் உதாரணம். எல்லாரையும் அழிக்கணும்னு ஆசைப்பட்ட உன் நிலைமை இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? இனிமே என்ன செய்ய போற? எங்க போக போற? நான் சொல்றேன், செத்து போ. ஆமா, செத்து போ. சாவு மட்டும்தான் உன் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. போ, செத்து போ. ஆமா, நீ இனிமே எங்க போவ? உனக்கு போக்க இடம் எது? உன்னை பிறந்த வீட்லயும் ஏத்துக்க மாட்டாங்க, புகுந்த வீட்லயும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால சாவு மட்டும்தான் உன்னை ஏத்துக்க. போ, செத்து போ.
மா சூர்யா, நீ கூட என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டல. நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. என்ன மாறி என்கிட்ட சொல்ல வேண்டான்னு உன்னை தடுத்துட்டாளாப்பா? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. ஸ்ரீஜாவையே உங்ககிட்ட உண்மையை சொல்ல சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு நானும் மாரியும் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சுமா. அவளே சொல்லியிருந்தாலும் இப்ப நடந்ததுதான் நடந்திருக்கும். ஸ்ரீஜா பண்ணது தப்புதாம்மா. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா? என்னப்பா சூர்யா பேசுற? எனக்கு, தினேஷ்க்கு, ஏன் நம்ம குடும்பத்துக்கே ஸ்ரீஜா எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்காப்பா. அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கலாமா? அப்படி பார்த்தா நான், மாரி, சங்கரபாண்டி மாமா 3 பேருமே வீட்டுல இருக்க கூடாதுலம்மா. வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணுமே. என்னப்பா சொல்ற சூர்யா? நீங்க 3 பேரும் எதுக்காக வீட்டை விட்டு வெளியில போகணும்? தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்ரீஜா பண்ண தப்புக்கு நாங்க துணை போயிருக்கோம்ல. தப்பு பண்ணவங்களை விட அதுக்கு துணையா இருந்தவங்களுக்கு தண்டனை அதிகமாச்சு. அப்ப நாங்களும் வீட்டு விட்டு போறதுதானே சரியா இருக்கும், நியாயமாவும் இருக்கும். மாப்பிள்ள நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்றானா, இல்ல வெளியே போன ஸ்ரீஜாவை உள்ள மறுபடியும் கொண்டாடுறதுக்காக இந்த பிட்ட போடுறானா? ஒன்னும் புரியலையே. அம்மா, நான் இப்படி பேசுறதால ஸ்ரீஜா பண்ணது சரின்னு சொல்றதா நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. அவ செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்காக அவளுக்கு கொடுத்திருக்க தண்டனை அதிகமா. பரவாயில்லையே, மாப்பிள்ளையும் நம்மள மாதிரியே ஸ்ரீஜாவை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்காக தான் போராடுறான். சிஸ்டர் ஒத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ அவ செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்துட்டு அவளை மன்னிக்க சொல்றியாப்பா சூர்யா? நான் அப்படி சொல்லமா. ஸ்ரீஜாவை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறேன். இந்த சின்ன வயசுல எவ்வளோ பெரிய தப்ப ரொம்ப சாதாரணமா பண்ணிருக்கா. அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா இன்னும் என்னென்ன பண்ணுவாளோ? ஒரு பொய்ய மறைக்க பொய் மேல பொய் சொல்லி அதுவே இவ்வளவு பெரிய பூதாகரமா மாறி இருக்கு. ஸ்ரீஜா ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா. என்ன இருந்தாலும் ஸ்ரீஜா இந்த வீட்டு மருமக. அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அது நம்ம குடும்பத்துக்கு தானமா கௌரவ குறைச்சல். சிஸ்டர், மாப்பிள்ள சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் சிஸ்டர். ஸ்ரீஜாவும் தினேஷும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்கள பிரிச்சு வைக்கிறதால 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுமா. அவங்களோட வாழ்க்கையை மனசுல வச்சுதான் நான் இது சொல்றேன். ஸ்ரீஜாவை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்கம்மா. ஆமா சிஸ்டர். நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எனக்காக எதுவுமே கேட்டதே இல்லை. இப்ப முதல் தடவையா கேட்கிறேன். எனக்காக ஸ்ரீஜாவை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்கம்மா.